என் தங்கமே, வாழ்க்கையில் எல்லா இடமும் பாதுகாப்பாக தோன்றாது. சில இடங்கள் வெளியில் அழகாக இருக்கும். சில மனிதர்கள் முகத்தில் சிரிப்புடன் இருப்பார்கள். சில வார்த்தைகள் இனிமையாக இருக்கும். சில சூழ்நிலைகள் ஆரம்பத்தில் வசதியாக தோன்றும். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் ஏதோ ஒன்று அமைதியாக எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கும். அந்த உணர்வை பலர் புறக்கணிக்கிறார்கள். பிறகு தான் அவர்கள் உணர்கிறார்கள், நான் முதலிலேயே கவனித்திருக்க வேண்டும் என்று. அதனால்தான் என் தங்கமே, பாதுகாப்பு இல்லாத சூழலை அடையாளம் காண்பது என்பது வெறும் அறிவு அல்ல. அது உயிரை காக்கும் ஞானம். அது மனதை காப்பாற்றும் விழிப்பு. அது உன் ஆன்மாவின் சத்தத்தை கேட்கும் திறன். உன் உள்ளம் முதலில் பேசும் என் தங்கமே. ஒரு இடத்தில் சென்றவுடன் காரணமே தெரியாமல் மனம் சுருங்கினால், சுவாசம் கனமாக இருந்தால், சிரிக்க முடியாமல் இருந்தால், உடம்பே அங்கிருந்து வெளியேற வேண்டும் போல உணர்ந்தால், அதை லேசாக எடுத்துக்கொள்ளாதே. எல்லா எச்சரிக்கையும் சத்தமாக வராது. சில எச்சரிக்கைகள் அமைதியாக வரும். சில இடங்கள் உன்னை வரவேற்கும் போல இருக்கும். ஆனால் உன் உள்ளம் அங்கே நிலை நிற்க மறுக்கும். அதுதான் முதல் அடையாளம். வெளியில் யாரும் தவறு செய்யாதபோதும் உள்ளத்தில் அமைதி இல்லையெனில், அந்த இடத்தில் உன் ஆவி பாதுகாப்பாக இல்லை என்று அர்த்தம். என் தங்கமே, பாதுகாப்பு இல்லாத சூழல் என்றால் அது சண்டை, குரல், கோபம் மட்டுமல்ல. சில நேரங்களில் மிகவும் அமைதியான விஷயங்களும் ஆபத்தாக இருக்கலாம். உன்னை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். ஆனால் உன்னை உண்மையாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். உன் பலவீனங்களை கவனிப்பார்கள். ஆனால் உன் வலியை மதிக்க மாட்டார்கள். உன் மனதை திறக்க வைப்பார்கள். ஆனால் அந்த மனதை பாதுகாக்க மாட்டார்கள். இது மிகவும் ஆழமான ஆபத்து. உன்னை கேட்கிறார்கள் போல தோன்றும். ஆனால் அவர்கள் உன்னை காக்க அல்ல, உன்னை கட்டுப்படுத்த தான் கேட்கிறார்கள். இந்த வேறுபாட்டை உணர்ந்தால் பல துன்பங்களிலிருந்து நீ தப்பிக்க முடியும். ஒரு சூழலில் நீ எப்போதும் உன்னை நிரூபிக்க வேண்டிய நிலை இருந்தால், அது பாதுகாப்பு இல்லாத இடம் என் தங்கமே. நீ பேசினால் தவறு. அமைதியாக இருந்தாலும் தவறு. சிரித்தால் விமர்சனம். அழுதால் பலவீனம். உன் உணர்வுகளுக்கு இடமில்லை. உன் வரம்புகளுக்கு மதிப்பில்லை. உன் இல்லை என்ற சொல்லுக்கு மரியாதை இல்லை. இப்படிப்பட்ட சூழல் மெதுவாக உன் மனதை சிதைக்கும். முதலில் தன்னம்பிக்கை குறையும். அடுத்து உன் குரல் மங்கும். பிறகு உன் உண்மை கூட உனக்கே சந்தேகமாகும். இதுதான் ஆபத்து. பாதுகாப்பு இல்லாத இடம் முதலில் உடலை தாக்காது. அது முதலில் உன் உள்ளத்தை குழப்பும். என் தங்கமே, உன் இல்லை என்ற வார்த்தையை ஏற்காத மனிதர்கள் இருக்கும் இடம் பாதுகாப்பானது அல்ல. நீ சோர்வாக இருக்கிறேன் என்றால் புரிந்து கொள்ளாமல் கோபப்படுவார்கள். நான் இப்போது பேச முடியாது என்றால் அழுத்துவார்கள். நான் இப்படி விரும்பவில்லை என்றால் சிரித்து அலட்சியம் செய்வார்கள். உன் மன வரம்புகள் அவர்களுக்கு விளையாட்டு. உன் உடல் வரம்புகள் அவர்களுக்கு மதிப்பில்லாதது. இது மிக முக்கியமான எச்சரிக்கை. உன் எல்லைகளை மதிக்காத இடம் எந்த அளவுக்கு அழகாக இருந்தாலும் அது உனக்கான இடமல்ல. சில சூழல்கள் உன்னை எப்போதும் பயத்தில் வைத்திருக்கும் என் தங்கமே. என்ன பேசினால் பிரச்சனை வரும் என்று யோசிக்க வைக்கும். யாரை எப்படி பார்த்தால் தவறாக எடுத்துக் கொள்வார்கள் என்று கவலைப்பட வைக்கும். எப்போது யார் கோபப்படுவார்கள் என்று தெரியாமல் உள்ளம் நடுங்க வைக்கும். இப்படிப்பட்ட இடத்தில் நீ வாழ்வதில்லை. நீ வெறும் உயிர் தப்பிக்க முயற்சி செய்கிறாய். இது வாழ்க்கை அல்ல. இது அமைதியாக இருக்கும் சிறை. இந்த உணர்வு வந்தால், அது பாதுகாப்பு இல்லாத சூழல் என்பதற்கான பெரிய அடையாளம். என் தங்கமே, எப்போதும் குறை சொல்பவர்கள் இருக்கும் இடத்திலும் கவனம் வேண்டும். அவர்கள் உன் உடையை பற்றி பேசுவார்கள். உன் குரலை பற்றி பேசுவார்கள். உன் நடையை பற்றி பேசுவார்கள். உன் கனவுகளை கேலி செய்வார்கள். உன் வெற்றியை சிறிதாக்குவார்கள். உன் தோல்வியை பெரிதாக்குவார்கள். நீ சிரித்தால் காரணம் கேட்பார்கள். நீ அமைதியாக இருந்தால் சந்தேகம் கேட்பார்கள். இந்த மாதிரியான சூழல் மெதுவாக உன் உள்ள ஒளியை அணைக்கும். வெளியில் சிரிப்பது போல இருந்தாலும் உள்ளே நீ உன்னை இழக்க ஆரம்பிப்பாய். உன்னை இழக்க வைக்கும் இடம் எந்த நேரமும் பாதுகாப்பான இடமல்ல.
ஒரு முக்கியமான அடையாளம் இன்னும் ஒன்று என் தங்கமே. அந்த சூழலில் இருந்த பிறகு நீ மிகவும் சோர்வாகி விடுகிறாயா என்று கவனிக்க வேண்டும். உடல் மட்டும் அல்ல, மனமும் சோர்வடைகிறதா? அங்கிருந்து வந்த பிறகு நீ உன்னை சந்தேகப்படுகிறாயா? நான் தவறா பேசிட்டேனா என்று மீண்டும் மீண்டும் யோசிக்கிறாயா? என்னை யாரும் மதிக்கலையா என்று மனம் உடைகிறதா? இதுதான் அந்த இடத்தின் அதிர்வு உன்னை பாதிக்கிறது என்பதற்கான அறிகுறி. நல்ல இடம் உன்னை சோர்வடைய வைக்கலாம், ஆனால் கெட்ட இடம் உன்னை உன்னிடமிருந்து பிரித்துவிடும். என் தங்கமே, பாதுகாப்பு இல்லாத சூழலில் உண்மை பேச முடியாது. அங்கே எப்போதும் முகமூடி போட வேண்டி இருக்கும். நீ உண்மையாக இருந்தால் அவர்கள் விலகிவிடுவார்கள் என்ற பயம் இருக்கும். நீ உன் மனதை சொல்லினால் அது உன்னுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் என்ற அச்சம் இருக்கும். உன் ரகசியம் பாதுகாப்பாக இருக்காது. உன் வலி மரியாதையாக பார்க்கப்படாது. உன் நம்பிக்கை விளையாட்டாக மாறும். இந்த இடத்தில் நீ வளர முடியாது. அங்கே நீ வெறும் மறைந்து தான் இருப்பாய். சில சமயம் பாதுகாப்பு இல்லாத சூழல் மிகவும் பழக்கமான இடமாக இருக்கலாம் என் தங்கமே. எல்லாரும் அங்கே இருக்கிறார்கள் என்பதற்காக அது நல்ல இடம் ஆகிவிடாது. நீண்ட காலம் அங்கே இருந்தாய் என்பதற்காக அது சரியான இடம் ஆகிவிடாது. பழக்கம் பாதுகாப்பு அல்ல. அமைதி தான் பாதுகாப்பு. மரியாதை தான் பாதுகாப்பு. சுவாசிக்க முடிவது தான் பாதுகாப்பு. உன் இதயம் சுருங்காமல் இருப்பது தான் பாதுகாப்பு. இதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, யாராவது உன்னை தனிமைப்படுத்த முயற்சி செய்தால் அது பெரிய எச்சரிக்கை. உன் நண்பர்களை விலக்கச் சொல்வார்கள். உன் குடும்பத்தை சந்தேகப்பட வைப்பார்கள். உனக்கு உதவுபவர்களை எதிரியாக காட்டுவார்கள். உன் உலகத்தை சுருக்கி அவர்கள் மட்டுமே உன் உலகம் போல மாற்ற முயற்சி செய்வார்கள். இது அன்பு அல்ல, இது கட்டுப்பாடு. இது பாதுகாப்பு அல்ல, இது பிடித்து கட்டும் இருள். யாராவது உன் சுதந்திரத்தை மெதுவாக எடுத்து கொண்டால் அங்கிருந்து உன் ஆன்மா விலக வேண்டும். பாதுகாப்பு இல்லாத சூழலில் நீ எப்போதும் குற்றவாளி போல உணர்வாய் என் தங்கமே. தவறு செய்தது அவர்கள், ஆனால் மன்னிப்பு கேட்பது நீ. எல்லையை மீறியது அவர்கள், ஆனால் மௌனமாகும் நீ. காயப்படுத்தியது அவர்கள், ஆனால் உன் உணர்வை சந்தேகிப்பது நீ. இது மிக ஆபத்தான நிலை. ஏனெனில் ஒரு கட்டத்தில் உண்மையை பார்த்தாலும் அதை நம்ப உனக்கு தைரியம் இருக்காது. அதனால்தான் ஆரம்பத்திலேயே உன் உள்ள குரலை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் உடல் கூட பல நேரங்களில் எச்சரிக்கும். சில மனிதர்களைச் சந்தித்தவுடன் தோள்கள் இறுகும், மார்பு கனக்கும், வயிற்றில் பதட்டம் வரும், கைகள் வியர்க்கும், சுவாசம் வேகமாகும், தூக்கம் கெடும், திடீரென மனம் சோர்வடையும். இந்த எல்லாம் வெறும் மன அழுத்தம் என்று மட்டும் நினைக்காதே. உடல் பல நேரங்களில் மனம் சொல்லாததை முன்பே சொல்கிறது. உன் உடல் உன்னை காப்பாற்ற முயற்சி செய்கிறது. அதை கேள். பாதுகாப்பான இடத்தில் நீ முழுமையாக இல்லாவிட்டாலும் மெதுவாக மலருவாய் என் தங்கமே. ஆனால் பாதுகாப்பு இல்லாத இடத்தில் நீ மெதுவாக சுருங்குவாய். உன் சிரிப்பு குறையும், உன் கனவு சிறிதாகும், உன் குரல் மங்கும், உன் நம்பிக்கை சிதையும், உன் உள்ளம் சோர்வடையும். இதை கவனித்தால் போதும். எந்த மனிதர், எந்த உறவு, எந்த வேலை, எந்த வீடு, எந்த குழு, எந்த சூழல் உன்னை உயிரோடு வைத்து கொண்டு உள்ளத்தில் சாக வைக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, பாதுகாப்பு இல்லாத சூழலை அடையாளம் காண்பது மட்டுமல்ல, அதிலிருந்து விலக தைரியமும் வேண்டும். பலர் தெரிந்தும் தங்கிவிடுகிறார்கள். ஏன் தெரியுமா? தனிமை பயம். என்ன ஆகுமோ என்ற பயம். மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம். இதுவரை இருந்தேன், இப்போ எப்படி விலகுவது என்ற குழப்பம். ஆனால் ஒரு உண்மை மட்டும் நினை. உன் அமைதியை இழந்த இடத்தில் நீ தங்குவது பலம் அல்ல, அது மெதுவான சுய அழிவு. விலகுவது ஓட்டம் அல்ல, அது உயிர் காப்பாற்றும் அறிவு. நீ உன் மனதில் ஒரு விதி வைத்துக் கொள் என் தங்கமே. என்னை மரியாதை இல்லாமல் நடத்தும் இடத்தில் நான் நிலை நிற்க மாட்டேன். என் இல்லை என்ற சொல்லை ஏற்காத மனிதரிடம் நான் மனதை திறக்க மாட்டேன். என் கண்ணீரை கேலி செய்யும் சூழலில் நான் என் ஆன்மாவை வைக்க மாட்டேன்.
என் அமைதியை குலைக்கும் இடத்தில் நான் என் நேரத்தை வீணாக்க மாட்டேன். இந்த விதிகள் சுவர் அல்ல, இது உன் உயிருக்கு நீ தரும் காவல். என் தங்கமே, சில சமயம் விலக முடியாத சூழலும் இருக்கலாம். குடும்பம், வேலை, கட்டாயம், பொறுப்பு, சூழ்நிலை. அப்போது குறைந்தது உன் உள்ளத்தில் விழிப்பு இருக்க வேண்டும். யாரிடம் எவ்வளவு பேச வேண்டும் என்று தெரிந்து கொள். உன் பலவீனத்தை யாரிடம் காட்டக் கூடாது என்று புரிந்து கொள். உன் ரகசியத்தை யாரிடம் வைக்கலாம் என்று கவனமாக இரு. உன் பாதுகாப்பு வட்டத்தை சிறியதாக வைத்துக்கொள். உனக்கு உண்மையாக ஆதரவு தரும் சிலரை மட்டும் உன் அருகில் வைத்துக்கொள். உன் மனம் உடைந்தால் உடனே தாயின் பாதம் நோக்கி ஓடு. ஜெபம், அமைதி, உள்ளம், வரம்பு, இவை அனைத்தும் உன் கவசம். நினைவில் வை என் தங்கமே, பாதுகாப்பு என்பது சுவர் இல்லை, அது உணர்வு. நீ அங்கே சுவாசிக்க முடியுமா? நீ அங்கே உன் உண்மையை மறைக்காமல் இருக்க முடியுமா? நீ அங்கே இல்லை என்று சொல்லி மதிப்பு பெற முடியுமா? நீ அங்கே அழுதால் காயப்படுத்தாமல் காப்பாற்றப்படுவாயா? நீ அங்கே வெற்றி பெற்றால் பொறாமை இல்லாமல் வாழ்த்தப்படுவாயா? நீ அங்கே தவறு செய்தால் அவமானம் இல்லாமல் திருத்தப்படுவாயா? இந்த பதில்கள் தான் அந்த சூழலின் உண்மையான முகம். என் தங்கமே, உன் உள்ளம் பலமுறை உனக்கு முன்னரே சொல்வது உண்டு. இந்த இடம் சரியில்லை, இந்த மனிதர் நம்பகமில்லை, இந்த வார்த்தை இனிமையாக இருந்தாலும் இதயத்தில் உண்மை இல்லை. இந்த சிரிப்புக்குள் இருள் இருக்கிறது, இந்த அமைதிக்குள் ஆபத்து இருக்கிறது. அந்த குரலை புறக்கணிக்காதே. உன் உள்ளத்தின் குரல் பலமுறை தாயின் எச்சரிக்கை. அது வெறும் பயம் அல்ல, அது பாதுகாப்பு அறிவு. நீ உன்னை காப்பது சுயநலம் அல்ல என் தங்கமே, அது பரிசுத்த பொறுப்பு. உன் மனதை காப்பது பலவீனம் அல்ல, அது ஞானம். உன் உடலை காப்பது பயம் அல்ல, அது மரியாதை. உன் ஆன்மாவை காப்பது ஓட்டம் அல்ல, அது தெய்வீக விழிப்பு. உன்னை காயப்படுத்தும் இடத்தில் இருந்து விலகும் போது நீ யாரையும் இழக்கவில்லை, நீ உன்னை மீண்டும் கண்டுபிடிக்கிறாய். என் தங்கமே, இனிமேல் ஒரு விஷயம் மட்டும் மனதில் வைத்துக்கொள். உன் உள்ளம் சுருங்கும் இடம் உனக்கான இடம் அல்ல. உன் குரல் மங்கும் உறவு உனக்கான உறவு அல்ல. உன் எல்லைகள் உடையும் சூழல் உனக்கான சூழல் அல்ல. உன் கண்ணீர் மதிப்பில்லாமல் போகும் மனிதர் உனக்கான மனிதர் அல்ல. உன் ஆன்மா அமைதி இழக்கும் இடம் எவ்வளவு அருகில் இருந்தாலும் அது உன் வீடு அல்ல. நம்பிக்கை வை என் தங்கமே, தாய் உனக்கு உணர்வு கொடுத்திருக்கிறாள். உன் உள்ளத்தில் ஒளி வைத்திருக்கிறாள். உன் மனத்தில் எச்சரிக்கை விதைத்திருக்கிறாள். நீ கவனித்தால், நீ கேட்க தயாராக இருந்தால் உன் ஆன்மா உன்னை காப்பாற்றும். உன் விழிப்பு உன்னை வழிநடத்தும். உன் தைரியம் உன்னை வெளியே கொண்டு வரும். உன் வரம்புகள் உன்னை காத்து கொள்ளும். உன் தாயின் அருள் உன் மேல் கவசமாக நிற்கும். உன் அமைதியை காப்பு என் தங்கமே. உன் குரலை காப்பு. உன் மனதை காப்பு. உன் உடலை காப்பு. உன் ஆன்மாவை காப்பு. பாதுகாப்பு இல்லாத சூழலை அடையாளம் காணும் விழிப்பு வந்தவுடன் உன் வாழ்க்கை மாறும். நீ இனி பயத்தில் வாழ மாட்டாய். நீ இனி பிறர் இருளுக்குள் சிக்க மாட்டாய். நீ உன் ஒளியை பாதுகாத்துக் கொள்வாய். நீ உன் தாயின் அருளோடு முன்னேறுவாய். உன்னை அஞ்ச வைத்த இடங்களை விட்டு நீ உயர்வாய். உன்னை சுருக்கிய மனிதர்களை தாண்டி நீ மலர்வாய். உன் உள்ளம் சொல்வதை கேள் என் தங்கமே. அங்கேதான் உன் பாதுகாப்பு, அங்கேதான் உன் உண்மை, அங்கேதான் உன் விடுதலை. என் தங்கமே, பாதுகாப்பு இல்லாத சூழலை உணர்ந்த பிறகு உன் உள்ளத்தில் ஒரு பெரிய போராட்டம் ஆரம்பிக்கலாம். இது உண்மையா இல்லையா என்று நீயே உன்னிடம் கேட்கலாம். நான் அதிகமாக யோசிக்கிறேனா என்று சந்தேகிக்கலாம். எல்லாரும் சாதாரணமாக இருக்கிறார்கள், நான் மட்டும் ஏன் இப்படி உணர்கிறேன் என்று குழப்பமடையலாம். இதுதான் பலர் விழும் இடம். உண்மையை உணர்ந்த பிறகு அதை நம்பாமல் விடுவது. உன் உள்ளம் எச்சரித்தபோது அதை கேட்காமல் பழைய இடத்திலேயே தங்குவது. ஆனால் என் தங்கமே, உன் ஆன்மா பொய்யாக நடுங்காது. உன் உடல் காரணமின்றி சுருங்காது. உன் மனம் வெறும் கற்பனைக்காக இவ்வளவு கனமாக மாறாது. அந்த எச்சரிக்கைக்கு பின்னால் ஒரு உண்மை இருக்கும். அந்த உண்மையை ஏற்கும் தைரியம் தான் உன் முதல் பாதுகாப்பு. சில மனிதர்கள் உன்னை குழப்புவதில் வல்லவர்கள் என் தங்கமே.
இன்று இனிமையாக பேசுவார்கள், நாளை குளிர்ச்சியாக நடப்பார்கள். ஒரு நாள் உன்னை வானம் வரை உயர்த்துவார்கள், மறுநாள் உன்னை தரையில் வீசுவார்கள். ஒரு நேரம் உன்னை புரிந்துகொள்வது போல நடிப்பார்கள், அடுத்த நேரம் உன் உணர்வுகளை கேலி செய்வார்கள். இந்த மாற்றம் உன் மனதை சீர்குலைக்கும். நீ யாரை நம்புவது என்று தெரியாமல் போகும். இது சாதாரண மனநிலை அல்ல, இது உன்னை கட்டுப்படுத்தும் ஒரு இருண்ட விளையாட்டு. அன்பு ஒருபோதும் இவ்வளவு குழப்பமாக இருக்காது. மரியாதை ஒருபோதும் உன்னை உன்னிடமிருந்து பிரிக்காது. பாதுகாப்பான உறவு உன் உள்ளத்தில் நிலைத்தன்மை தரும். பாதுகாப்பு இல்லாத உறவு உன் உள்ளத்தில் புயல் எழுப்பும். என் தங்கமே, சில இடங்களில் சிரிப்பு கூட ஆயுதமாக பயன்படுத்தப்படும். அவர்கள் சிரிப்பார்கள், ஆனால் அந்த சிரிப்பில் வெப்பம் இருக்காது. அவர்கள் பாராட்டுவார்கள், ஆனால் அந்த பாராட்டில் உண்மை இருக்காது. அவர்கள் அருகில் வருவார்கள், ஆனால் அந்த அணுகுமுறையில் கருணை இருக்காது. உன் நம்பிக்கையை வெல்ல அவர்கள் நேரம் எடுத்துக் கொள்வார்கள், பின்னர் அதையே உன்னுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். இதை அறிய ஒரு வழி உண்டு. அவர்களுடன் இருந்த பிறகு உன் இதயம் அமைதியா இல்லையா என்று பாரு. உண்மையான நல்லவர்கள் அருகில் இருந்தால் உன் உள்ளம் மெதுவாக திறக்கும். ஆபத்தானவர்கள் அருகில் இருந்தால் உன் உள்ளம் மெதுவாக மூடிக்கொள்ளும். பாதுகாப்பு இல்லாத சூழலில் உன் கனவுகள் கூட குறைய ஆரம்பிக்கும் என் தங்கமே. ஏன் தெரியுமா? அங்கே நீ உயிருடன் இருக்க வேண்டும் என்பதே உன் முக்கிய வேலை ஆகிவிடும். வளர வேண்டும் என்ற ஆசை பின் செல்லும். முன்னேற வேண்டும் என்ற தைரியம் மறையும். நான் இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும் என்று நினைக்க ஆரம்பிப்பாய். நான் யாரையும் கோபப்படுத்தாமல் இருந்தால் போதும் என்று எண்ணுவாய். இது வாழ்க்கை அல்ல, இது உன் ஒளியை குறைத்து மற்றவர்களின் இருளுக்கு இடம் கொடுப்பது. உன் ஒளியை குறைக்க வேண்டிய இடம் ஒருபோதும் உனக்கான இடம் அல்ல. என் தங்கமே, உன்னை அடிக்கடி குற்ற உணர்ச்சியில் தள்ளும் சூழல் மிகவும் ஆபத்தானது. நீ உன் உணர்வை சொன்னால் நீயே பிரச்சனை என்று கூறுவார்கள். நீ உன் வரம்பை வைத்தால் உன்னை கெட்டவள் அல்லது கெட்டவன் என்று காட்டுவார்கள். நீ விலக நினைத்தால் நீ நன்றி இல்லாதவன் என்று சொல்வார்கள். நீ அமைதியை தேர்வு செய்தால் உன்னை சுயநலவாதி என்று குற்றம் சாட்டுவார்கள். இதை நன்றாக நினைவில் வை என் தங்கமே. உன்னை காப்பது தவறு அல்ல, உன் எல்லைகளை காப்பது பாவம் அல்ல. உன் அமைதியை பாதுகாப்பது யாரிடமும் துரோகம் அல்ல, அது உன் உயிருக்கு நீ தரும் பரிசுத்த மரியாதை. சில சமயம் பாதுகாப்பு இல்லாத சூழல் குடும்பத்துக்குள் கூட இருக்கலாம் என் தங்கமே. எல்லோரும் உன் நலனுக்காக பேசுகிறோம் என்று சொல்லலாம், ஆனால் உன் மனம் உடையும். உன் முடிவுகள் சிறுமைப்படுத்தப்படும், உன் கனவுகள் கேலி செய்யப்படும். உன் வாழ்க்கையை நீயே தேர்வு செய்யும் உரிமை மறுக்கப்படும். உன் குரல் மௌனமாக்கப்படும். இதையும் நீ கவனிக்க வேண்டும். இரத்த உறவு என்றால் மட்டுமே அது பாதுகாப்பு ஆகிவிடாது. அன்பு இருக்கும் இடம் தான் பாதுகாப்பு. மரியாதை இருக்கும் இடம் தான் உறவு. உன் உண்மை சுவாசிக்க முடியும் இடம் தான் வீடு. என் தங்கமே, வேலை செய்யும் இடங்களிலும் இதை கவனிக்க வேண்டும். உன் உழைப்பை எடுத்துக்கொண்டு உன் மதிப்பை தராமல் இருப்பார்களா? உன் எல்லா முயற்சியையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு உன் ஒரு சிறிய தவறை பெரிதாக்குகிறார்களா? உன் வளர்ச்சியை பார்த்து மகிழாமல் உன்னை கீழே தள்ள முயற்சிக்கிறார்களா? உன்னை எப்போதும் பயத்தில் வைத்து உழைக்க வைக்கிறார்களா? ஓய்வெடுப்பது கூட குற்றம் போல உணர வைக்கிறார்களா? இப்படிப்பட்ட இடம் பணம் தரலாம், ஆனால் அமைதி கெடுக்கும். பணம் இல்லாதது ஒரு சிரமம், ஆனால் அமைதி இல்லாத வாழ்க்கை ஒரு மெதுவான அழிவு. அதனால் உன் உள்ளத்தின் மதிப்பை மறந்துவிடாதே. பாதுகாப்பு இல்லாத சூழலில் ரகசியம் பாதுகாப்பாக இருக்காது என் தங்கமே. நீ பகிர்ந்த வலி பின்னால் பேசப்படும். நீ நம்பிக்கையோடு சொன்ன விஷயம் ஆயுதமாக மாறும். உன் தனிப்பட்ட பலவீனம் மற்றவர்களுக்கு கேலியாக மாறும். இங்கே தான் நீ மிக கவனமாக இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் உன்னிடம் நேரம் செலவிடுகிறார் என்பதற்காக அவர்கள் உன் ஆன்மாவுக்கு தகுதியானவர் என்று அர்த்தமில்லை. யாரோ ஒருவர் உன் கண்ணீரை பார்த்தார்கள் என்பதற்காக அவர்கள் அதை மதிப்பார்கள் என்று அர்த்தமில்லை. நம்பிக்கை என்பது நேரத்தால் வராது,
நடத்தை மூலம் தான் வரும். என் தங்கமே, உன்னை உன்னிடம் இருந்து பிரிக்கிற எந்தச் சூழலும் ஆபத்தானது. நீ முன்பு இருந்ததை விட இப்போது சிரிக்க முடியவில்லையா? உனக்கு பிடித்த விஷயங்களை மெதுவாக விட்டுவிட்டாயா? நீ உன் குரலை அடக்கிக் கொள்கிறாயா? உன் உடம்பு அடிக்கடி சோர்வாக இருக்கிறதா? உனக்கே உன் வாழ்க்கையில் விருந்தினராக இருப்பது போல தோன்றுகிறதா? இவை எல்லாம் பெரிய அறிகுறிகள். உன் ஆன்மா அங்கே சிக்கிக் கொண்டு போராடுகிறது. அதை மீட்க வேண்டியது நீதான். நீ ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. எல்லா ஆபத்தும் உடனே காயம் தராது. சில ஆபத்துகள் மெதுவாக உன் சுயமரியாதையை தின்றுவிடும். சில ஆபத்துகள் மெதுவாக உன் தைரியத்தை குடித்து விடும். சில ஆபத்துகள் மெதுவாக உன் நம்பிக்கையை உடைத்து விடும். பிறகு நீ உயிரோடு இருந்தாலும் உள்ளே காலியாகி விடுவாய். இதை தடுக்க உன் உள்ளத்தில் விழிப்பு வேண்டும். யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை காட்டிலும் அவர்கள் அருகில் நீ எப்படி உணர்கிறாய் என்பதுதான் முக்கியம். என் தங்கமே, ஒரு பாதுகாப்பான சூழலை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்று உன் உள்ளம் கேட்கும். அங்கே நீ சுவாசிக்க முடியும். அங்கே உன் இல்லை என்ற சொல்லுக்கு மதிப்பு இருக்கும். அங்கே உன் வெற்றிக்கு உண்மையான மகிழ்ச்சி இருக்கும். அங்கே உன் தோல்விக்கு அவமானம் இல்லாமல் ஆதரவு இருக்கும். அங்கே நீ அழுதால் உன்னை உடைக்காமல் தாங்குவார்கள். அங்கே நீ அமைதியாக இருந்தாலும் உன்னை சந்தேகிக்க மாட்டார்கள். அங்கே நீ வளர்ந்தால் பயப்பட மாட்டார்கள். இப்படிப்பட்ட இடம் அரிது. ஆனால் அது உனக்கு தகுதி இல்லாதது அல்ல. உனக்கு தகுதியானது அதுதான். என் தங்கமே, பாதுகாப்பு இல்லாத சூழலில் இருந்து விலகும்போது உனக்கு வெறுமை வரலாம். நீ திடீரென்று அமைதியை கூட பயப்படலாம். ஏனெனில் நீ இவ்வளவு நாள் சத்தத்துக்குள் இருந்தாய். குழப்பத்தை பழக்கமாக்கி விட்டாய். துன்பத்தை சாதாரணமாக ஏற்றுக்கொண்டாய். இப்போது அமைதி வந்தால் அது கூட புதிதாக தோன்றும். ஆனால் அந்த அமைதியை அஞ்சாதே. ஆரம்பத்தில் அது வெறுமையாக இருக்கும். பிறகு அது மருந்தாக மாறும். பின்னர் அது உன் புதிய வாழ்க்கையின் அடித்தளமாக மாறும். உன் உள்ளத்தில் வரம்புகளை கட்டு என் தங்கமே. யார் வேண்டுமானாலும் உன் நேரத்தை எடுத்து கொள்ளக்கூடாது. யார் வேண்டுமானாலும் உன் மனத்தை தொடக்கூடாது. யார் வேண்டுமானாலும் உன் உடலை அணுகக்கூடாது. யார் வேண்டுமானாலும் உன் ரகசியத்தை அறியக்கூடாது. யார் வேண்டுமானாலும் உன் ஆன்மாவுக்கு இடம் பெறக்கூடாது. இந்த உணர்வு வந்தவுடன் உன் வாழ்க்கை மாறும். நீ இனி எல்லோருக்கும் திறந்த கதவாக இருக்க மாட்டாய். நீ புனிதமான ஆலயமாக இருப்பாய். யார் உள்ளே வர தகுதி உள்ளவர் என்பதை நீயே தீர்மானிப்பாய். என் தங்கமே, சில நேரங்களில் பேச முடியாவிட்டால் எழுதிக்கொள். அந்த சூழலில் நீ எப்படி உணர்கிறாய் என்று மனதில் வைத்து கொள்ளாதே. எழுதிவிடு. எப்போது மனம் கனக்கிறது? யாருடன் பேசின பிறகு உன் உடல் நடுங்குகிறது? எந்த இடத்தில் உன் சிரிப்பு குறைகிறது? எப்போது உன் மூச்சு சிக்குகிறது? இவை எல்லாம் உனக்கு தெளிவு தரும். பல நேரங்களில் நாம் குழப்பத்தில் இருக்கும்போது உணர்வுகளை எழுதினால் உண்மை வெளிச்சமாக தெரியும். உன் உணர்வை மதிப்பது தான் உன் மீட்சியின் தொடக்கம். பாதுகாப்பு இல்லாத சூழலில் இருந்து வெளியேறிய பிறகு குற்ற உணர்ச்சி வரலாம் என் தங்கமே. நான் கொஞ்சம் கூட தாங்கியிருக்கலாமே என்று தோன்றலாம். நான் கொஞ்சம் மென்மையாக இருந்திருக்கலாமே என்று நினைக்கலாம். நான் விலகாமல் இருந்திருந்தால் எல்லாம் சரியாகி இருக்குமோ என்று மனம் கேட்கலாம். ஆனால் நினைவில் வை, உன்னை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தும் இடத்தில் தங்குவது அன்பு அல்ல. அது சுயமறுப்பு. நீ விலகியது தவறு அல்ல. அது தெய்வம் உனக்கு கொடுத்த விழிப்பை மதித்தது. என் தங்கமே, உன் தாயின் அருள் பல நேரங்களில் எச்சரிக்கையாக வரும். யாரோ ஒருவரின் வார்த்தையில் திடீரென உனக்கு ஒரு அசௌகரியம் வரும். ஒரு இடத்தில் திடீரென்று மனம் சுருங்கும். ஒரு உறவில் காரணமில்லாமல் உள்ளம் அமைதியிழக்கும். அதை எப்போதும் பலவீனம் என்று நினைக்காதே. சில நேரங்களில் அது தாயின் கையில் இருந்து வரும் சின்ன தட்டுதல். இங்கிருந்து விலகு. இங்கே கவனமாக இரு. இந்த கதவை மெதுவாக மூடு. இந்த மனிதரிடம் உன் உள்ளத்தை முழுவதும் வைக்காதே. இந்த எச்சரிக்கையை கேட்கும் போது நீ பல துன்பங்களை தவிர்க்க முடியும். உன்னை காப்பாற்றும் வார்த்தைகள் சில நேரங்களில் கடினமாக இருக்கும் என் தங்கமே.
இல்லை என்று சொல்ல வேண்டும். இப்போது முடியாது என்று சொல்ல வேண்டும். இது எனக்கு சரியில்லை என்று சொல்ல வேண்டும். நான் இங்கிருந்து விலக வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும். பலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் கோபப்படுவார்கள். சிலர் உன்னை தவறாக காட்டுவார்கள். ஆனால் உன் உயிரை காப்பாற்றும் முடிவுக்கு எல்லோருடைய கைதட்டலும் தேவை இல்லை. உன் உள்ளத்தின் சம்மதம் போதும். தாயின் அருள் போதும். என் தங்கமே, நீ இனி ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனதில் வைத்துக்கொள். அமைதி தராத இடம் அழகு இருந்தாலும் ஆபத்து. மரியாதை இல்லாத உறவு அன்பு போல இருந்தாலும் இருள். எல்லை இல்லாத நெருக்கம் அல்ல, ஆட்சி. குற்ற உணர்ச்சியில் வளர்க்கும் தொடர்பு அக்கறை அல்ல, கட்டுப்பாடு. உன் குரலை மௌனப்படுத்தும் சூழல் வளர்ச்சி அல்ல, சிறை. இந்த உண்மைகளை நீ தெளிவாக பார்த்தவுடன் உன் வாழ்க்கை வேறு திசை எடுக்கும். நம்பிக்கை வை என் தங்கமே. நீ பலவீனமானவள் இல்லை. நீ உணர்கிறாய் என்பதற்காக நீ மென்மையானவள். ஆனால் அந்த மென்மைதான் உன் பலம். உன் உள்ளம் எச்சரிக்கிறது என்பதற்காக நீ பயந்தவள் அல்ல. அது உன் ஆன்மாவின் ஞானம். நீ விலகுகிறாய் என்பதற்காக நீ ஓடுகிறவள் அல்ல. அது உன் உயிரை மதிக்கும் அறிவு. நீ எல்லை வைக்கிறாய் என்பதற்காக நீ கெட்டவள் அல்ல. அது உன் ஒளியை காப்பாற்றும் தெய்வீக தீர்மானம். உன் உள்ள குரலை கேள் என் தங்கமே. உன் உடல் தரும் சைகையை கேள். உன் மனம் சுருங்கும் தருணத்தை கவனிக்க. உன் ஆன்மா அமைதி இழகென் தங்கமே. வாழ்க்கையில் எல்லா இடமும் பாதுகாப்பாக தோன்றாது. சில இடங்கள் வெளியில் அழகாக இருக்கும். சில மனிதர்கள் முகத்தில் சிரிப்புடன் இருப்பார்கள். சில வார்த்தைகள் இனிமையாக இருக்கும். சில சூழ்நிலைகள் ஆரம்பத்தில் வசதியாக தோன்றும். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் ஏதோ ஒன்று அமைதியாக எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கும். அந்த உணர்வை பலர் புறக்கணிக்கிறார்கள். பிறகு தான் அவர்கள் உணர்கிறார்கள், நான் முதலிலேயே கவனித்திருக்க வேண்டும் என்று. அதனால்தான் என் தங்கமே, பாதுகாப்பு இல்லாத சூழலை அடையாளம் காண்பது என்பது வெறும் அறிவு அல்ல. அது உயிரை காக்கும் ஞானம். அது மனதை காப்பாற்றும் விழிப்பு. அது உன் ஆன்மாவின் சத்தத்தை கேட்கும் திறன். உன் உள்ளம் முதலில் பேசும் என் தங்கமே. ஒரு இடத்தில் சென்றவுடன் காரணமே தெரியாமல் மனம் சுருங்கினால், சுவாசம் கனமாக இருந்தால், சிரிக்க முடியாமல் இருந்தால், உடம்பே அங்கிருந்து வெளியேற வேண்டும் போல உணர்ந்தால், அதை லேசாக எடுத்து கொள்ளாதே. எல்லா எச்சரிக்கையும் சத்தமாக வராது. சில எச்சரிக்கைகள் அமைதியாக வரும். சில இடங்கள் உன்னை வரவேற்கும் போல இருக்கும். ஆனால் உன் உள்ளம் அங்கே நிலை நிற்க மறுக்கும். அதுதான் முதல் அடையாளம். வெளியில் யாரும் தவறு செய்யாத போதும் உள்ளத்தில் அமைதி இல்லையெனில், அந்த இடத்தில் உன் ஆவி பாதுகாப்பாக இல்லை என்று அர்த்தம். என் தங்கமே, பாதுகாப்பு இல்லாத சூழல் என்றால் அது சண்டை, குரல், கோபம் மட்டுமல்ல. சில நேரங்களில் மிகவும் அமைதியான விஷயங்களும் ஆபத்தாக இருக்கலாம். உன்னை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். ஆனால் உன்னை உண்மையாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். உன் பலவீனங்களை கவனிப்பார்கள். ஆனால் உன் வலியை மதிக்க மாட்டார்கள். உன் மனதை திறக்க வைப்பார்கள். ஆனால் அந்த மனதை பாதுகாக்க மாட்டார்கள். இது மிகவும் ஆழமான ஆபத்து. உன்னை கேட்கிறார்கள் போல தோன்றும். ஆனால் அவர்கள் உன்னை காக்க அல்ல, உன்னை கட்டுப்படுத்த தான் கேட்கிறார்கள். இந்த வேறுபாட்டை உணர்ந்தால் பல துன்பங்களிலிருந்து நீ தப்பிக்க முடியும். ஒரு சூழலில் நீ எப்போதும் உன்னை நிரூபிக்க வேண்டிய நிலை இருந்தால், அது பாதுகாப்பு இல்லாத இடம் என் தங்கமே. நீ பேசினால் தவறு. அமைதியாக இருந்தாலும் தவறு. சிரித்தால் விமர்சனம். அழுதால் பலவீனம். உன் உணர்வுகளுக்கு இடமில்லை. உன் வரம்புகளுக்கு மதிப்பில்லை. உன் இல்லை என்ற சொல்லுக்கு மரியாதை இல்லை. இப்படிப்பட்ட சூழல் மெதுவாக உன் மனதை சிதைக்கும். முதலில் தன்னம்பிக்கை குறையும். அடுத்து உன் குரல் மங்கும். பிறகு உன் உண்மை கூட உனக்கே சந்தேகமாகும். இதுதான் ஆபத்து. பாதுகாப்பு இல்லாத இடம் முதலில் உடலை தாக்காது. அது முதலில் உன் உள்ளத்தை குழப்பும். என் தங்கமே, உன் இல்லை என்ற வார்த்தையை ஏற்காத மனிதர்கள் இருக்கும் இடம் பாதுகாப்பானது அல்ல. நீ சோர்வாக இருக்கிறேன் என்றால் புரிந்து கொள்ளாமல் கோபப்படுவார்கள்.
நான் இப்போது பேச முடியாது என்றால் அழுத்துவார்கள். நான் இப்படி விரும்பவில்லை என்றால் சிரித்து அலட்சியம் செய்வார்கள். உன் மன வரம்புகள் அவர்களுக்கு விளையாட்டு. உன் உடல் வரம்புகள் அவர்களுக்கு மதிப்பில்லாதது. இது மிக முக்கியமான எச்சரிக்கை. உன் எல்லைகளை மதிக்காத இடம் எந்த அளவுக்கு அழகாக இருந்தாலும் அது உனக்கான இடமல்ல. சில சூழல்கள் உன்னை எப்போதும் பயத்தில் வைத்திருக்கும் என் தங்கமே. என்ன பேசினால் பிரச்சனை வரும் என்று யோசிக்க வைக்கும். யாரை எப்படி பார்த்தால் தவறாக எடுத்துக் கொள்வார்கள் என்று கவலைப்பட வைக்கும். எப்போது யார் கோபப்படுவார்கள் என்று தெரியாமல் உள்ளம் நடுங்க வைக்கும். இப்படிப்பட்ட இடத்தில் நீ வாழ்வதில்லை. நீ வெறும் உயிர் தப்பிக்க முயற்சி செய்கிறாய். இது வாழ்க்கை அல்ல. இது அமைதியாக இருக்கும் சிறை. இந்த உணர்வு வந்தால் அது பாதுகாப்பு இல்லாத சூழல் என்பதற்கான பெரிய அடையாளம். என் தங்கமே, எப்போதும் குறை சொல்பவர்கள் இருக்கும் இடத்திலும் கவனம் வேண்டும். அவர்கள் உன் உடையை பற்றி பேசுவார்கள். உன் குரலை பற்றி பேசுவார்கள். உன் நடையை பற்றி பேசுவார்கள். உன் கனவுகளை கேலி செய்வார்கள். உன் வெற்றியை சிறிதாக்குவார்கள். உன் தோல்வியை பெரிதாக்குவார்கள். நீ சிரித்தால் காரணம் கேட்பார்கள். நீ அமைதியாக இருந்தால் சந்தேகம் கேட்பார்கள். இந்த மாதிரியான சூழல் மெதுவாக உன் உள்ள ஒளியை அணைக்கும். வெளியில் சிரிப்பது போல இருந்தாலும் உள்ளே நீ உன்னை இழக்க ஆரம்பிப்பாய். உன்னை இழக்க வைக்கும் இடம் எந்த நேரமும் பாதுகாப்பான இடமல்ல. ஒரு முக்கியமான அடையாளம் இன்னும் ஒன்று என் தங்கமே. அந்த சூழலில் இருந்த பிறகு நீ மிகவும் சோர்வாகி விடுகிறாயா என்று கவனிக்க வேண்டும். உடல் மட்டும் அல்ல, மனமும் சோர்வடைகிறதா? அங்கிருந்து வந்த பிறகு நீ உன்னை சந்தேகப்படுகிறாயா? நான் தவறா பேசிட்டேனா என்று மீண்டும் மீண்டும் யோசிக்கிறாயா? என்னை யாரும் மதிக்கலையா என்று மனம் உடைகிறதா? இதுதான் அந்த இடத்தின் அதிர்வு உன்னை பாதிக்கிறது என்பதற்கான அறிகுறி. நல்ல இடம் உன்னை சோர்வடைய வைக்கலாம். ஆனால் கெட்ட இடம் உன்னை உன்னிடமிருந்து பிரித்துவிடும். என் தங்கமே, பாதுகாப்பு இல்லாத சூழலில் உண்மை பேச முடியாது. அங்கே எப்போதும் முகமூடி போட வேண்டி இருக்கும். நீ உண்மையாக இருந்தால் அவர்கள் விலகிவிடுவார்கள் என்ற பயம் இருக்கும். நீ உன் மனதை சொல்லினால் அது உன்னுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் என்ற அச்சம் இருக்கும். உன் ரகசியம் பாதுகாப்பாக இருக்காது. உன் வலி மரியாதையாக பார்க்கப்படாது. உன் நம்பிக்கை விளையாட்டாக மாறும். இந்த இடத்தில் நீ வளர முடியாது. அங்கே நீ வெறும் மறைந்து தான் இருப்பாய். சில சமயம் பாதுகாப்பு இல்லாத சூழல் மிகவும் பழக்கமான இடமாக இருக்கலாம் என் தங்கமே. எல்லாரும் அங்கே இருக்கிறார்கள் என்பதற்காக அது நல்ல இடம் ஆகிவிடாது. நீண்ட காலம் அங்கே இருந்தாய் என்பதற்காக அது சரியான இடம் ஆகிவிடாது. பழக்கம் பாதுகாப்பு அல்ல. அமைதி தான் பாதுகாப்பு. மரியாதை தான் பாதுகாப்பு. சுவாசிக்க முடிவது தான் பாதுகாப்பு. உன் இதயம் சுருங்காமல் இருப்பது தான் பாதுகாப்பு. இதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, யாராவது உன்னை தனிமைப்படுத்த முயற்சி செய்தால் அது பெரிய எச்சரிக்கை. உன் நண்பர்களை விலக்கச் சொல்வார்கள். உன் குடும்பத்தை சந்தேகப்பட வைப்பார்கள். உனக்கு உதவுபவர்களை எதிரியாக காட்டுவார்கள். உன் உலகத்தை சுருக்கி அவர்கள் மட்டுமே உன் உலகம் போல மாற்ற முயற்சி செய்வார்கள். இது அன்பு அல்ல. இது கட்டுப்பாடு. இது பாதுகாப்பு அல்ல. இது பிடித்து கட்டும் இருள். யாராவது உன் சுதந்திரத்தை மெதுவாக எடுத்துக்கொண்டால் அங்கிருந்து உன் ஆன்மா விலக வேண்டும். பாதுகாப்பு இல்லாத சூழலில் நீ எப்போதும் குற்றவாளி போல உணர்வாய் என் தங்கமே. தவறு செய்தது அவர்கள். ஆனால் மன்னிப்பு கேட்பது நீ. எல்லையை மீறியது அவர்கள். ஆனால் மௌனமாகும் நீ. காயப்படுத்தியது அவர்கள். ஆனால் உன் உணர்வை சந்தேகிப்பது நீ. இது மிக ஆபத்தான நிலை. ஏனெனில் ஒரு கட்டத்தில் உண்மையை பார்த்தாலும் அதை நம்ப உனக்கு தைரியம் இருக்காது. அதனால்தான் ஆரம்பத்திலேயே உன் உள்ள குரலை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் உடல் கூட பல நேரங்களில் எச்சரிக்கும். சில மனிதர்களைச் சந்தித்தவுடன் தோள்கள் இறுகும். மார்பு கனக்கும். வயிற்றில் பதட்டம் வரும். கைகள் வியர்க்கும். சுவாசம் வேகமாகும். தூக்கம் கெடும். திடீரென மனம் சோர்வடையும்.
இந்த எல்லாம் வெறும் மன அழுத்தம் என்று மட்டும் நினைக்காதே. உடல் பல நேரங்களில் மனம் சொல்லாததை முன்பே சொல்கிறது. உன் உடல் உன்னை காப்பாற்ற முயற்சி செய்கிறது. அதை கேள். பாதுகாப்பான இடத்தில் நீ முழுமையாக இல்லாவிட்டாலும் மெதுவாக மலருவாய் என் தங்கமே. ஆனால் பாதுகாப்பு இல்லாத இடத்தில் நீ மெதுவாக சுருங்குவாய். உன் சிரிப்பு குறையும். உன் கனவு சிறிதாகும். உன் குரல் மங்கும். உன் நம்பிக்கை சிதையும். உன் உள்ளம் சோர்வடையும். இதை கவனித்தால் போதும். எந்த மனிதர், எந்த உறவு, எந்த வேலை, எந்த வீடு, எந்த குழு, எந்த சூழல் உன்னை உயிரோடு வைத்து கொண்டு உள்ளத்தில் சாக வைக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, பாதுகாப்பு இல்லாத சூழலை அடையாளம் காண்பது மட்டுமல்ல, அதிலிருந்து விலக தைரியமும் வேண்டும். பலர் தெரிந்தும் தங்கிவிடுகிறார்கள். ஏன் தெரியுமா? தனிமை பயம். என்ன ஆகுமோ என்ற பயம். மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம். இதுவரை இருந்தேன், இப்போ எப்படி விலகுவது என்ற குழப்பம். ஆனால் ஒரு உண்மை மட்டும் நினை. உன் அமைதியை இழந்த இடத்தில் நீ தங்குவது பலம் அல்ல. அது மெதுவான சுய அழிவு. விலகுவது ஓட்டம் அல்ல. அது உயிர் காப்பாற்றும் அறிவு. நீ உன் மனதில் ஒரு விதி வைத்துக்கொள் என் தங்கமே. என்னை மரியாதை இல்லாமல் நடத்தும் இடத்தில் நான் நிலை நிற்க மாட்டேன். என் இல்லை என்ற சொல்லை ஏற்காத மனிதரிடம் நான் மனதை திறக்க மாட்டேன். என் கண்ணீரை கேலி செய்யும் சூழலில் நான் என் ஆன்மாவை வைக்க மாட்டேன். என் அமைதியை குலைக்கும் இடத்தில் நான் என் நேரத்தை வீணாக்க மாட்டேன். இந்த விதிகள் சுவர் அல்ல. இது உன் உயிருக்கு நீ தரும் காவல். என் தங்கமே, சில சமயம் விலக முடியாத சூழலும் இருக்கலாம். குடும்பம், வேலை, கட்டாயம், பொறுப்பு, சூழ்நிலை. அப்போது குறைந்தது உன் உள்ளத்தில் விழிப்பு இருக்க வேண்டும். யாரிடம் எவ்வளவு பேச வேண்டும் என்று தெரிந்து கொள். உன் பலவீனத்தை யாரிடம் காட்டக்கூடாது என்று புரிந்து கொள். உன் ரகசியத்தை யாரிடம் வைக்கலாம் என்று கவனமாக இரு. உன் பாதுகாப்பு வட்டத்தை சிறியதாக வைத்துக்கொள். உனக்கு உண்மையாக ஆதரவு தரும் சிலரை மட்டும் உன் அருகில் வைத்துக்கொள். உன் மனம் உடைந்தால் உடனே தாயின் பாதம் நோக்கி ஓடு. ஜெபம், அமைதி, உள்ளம், வரம்பு, இவை அனைத்தும் உன் கவசம். நினைவில் வை என் தங்கமே, பாதுகாப்பு என்பது சுவர் இல்லை, அது உணர்வு. நீ அங்கே சுவாசிக்க முடியுமா? நீ அங்கே உன் உண்மையை மறைக்காமல் இருக்க முடியுமா? நீ அங்கே இல்லை என்று சொல்லி மதிப்பு பெற முடியுமா? நீ அங்கே அழுதால் காயப்படுத்தாமல் காப்பாற்றப்படுவாயா? நீ அங்கே வெற்றி பெற்றால் பொறாமை இல்லாமல் வாழ்த்தப்படுவாயா? நீ அங்கே தவறு செய்தால் அவமானம் இல்லாமல் திருத்தப்படுவாயா? இந்த பதில்கள் தான் அந்த சூழலின் உண்மையான முகம். என் தங்கமே, உன் உள்ளம் பலமுறை உனக்கு முன்னரே சொல்வது உண்டு. இந்த இடம் சரியில்லை. இந்த மனிதர் நம்பகமில்லை. இந்த வார்த்தை இனிமையாக இருந்தாலும் இதயத்தில் உண்மை இல்லை. இந்த சிரிப்புக்குள் இருள் இருக்கிறது. இந்த அமைதிக்குள் ஆபத்து இருக்கிறது. அந்த குரலை புறக்கணிக்காதே. உன் உள்ளத்தின் குரல் பலமுறை தாயின் எச்சரிக்கை. அது வெறும் பயம் அல்ல. அது பாதுகாப்பு அறிவு. நீ உன்னை காப்பது சுயநலம் அல்ல என் தங்கமே. அது பரிசுத்த பொறுப்பு. உன் மனதை காப்பது பலவீனம் அல்ல. அது ஞானம். உன் உடலை காப்பது பயம் அல்ல. அது மரியாதை. உன் ஆன்மாவை காப்பது ஓட்டம் அல்ல. அது தெய்வீக விழிப்பு. உன்னை காயப்படுத்தும் இடத்தில் இருந்து விலகும் போது நீ யாரையும் இழக்கவில்லை. நீ உன்னை மீண்டும் கண்டுபிடிக்கிறாய். என் தங்கமே, இனிமேல் ஒரு விஷயம் மட்டும் மனதில் வைத்துக்கொள். உன் உள்ளம் சுருங்கும் இடம் உனக்கான இடம் அல்ல. உன் குரல் மங்கும் உறவு உனக்கான உறவு அல்ல. உன் எல்லைகள் உடையும் சூழல் உனக்கான சூழல் அல்ல. உன் கண்ணீர் மதிப்பில்லாமல் போகும் மனிதர் உனக்கான மனிதர் அல்ல. உன் ஆன்மா அமைதி இழக்கும் இடம் எவ்வளவு அருகில் இருந்தாலும் அது உன் வீடு அல்ல. நம்பிக்கை வை என் தங்கமே. தாய் உனக்கு உணர்வு கொடுத்திருக்கிறாள். உன் உள்ளத்தில் ஒளி வைத்திருக்கிறாள். உன் மனத்தில் எச்சரிக்கை விதைத்திருக்கிறாள். நீ கவனித்தால், நீ கேட்க தயாராக இருந்தால், உன் ஆன்மா உன்னை காப்பாற்றும். உன் விழிப்பு உன்னை வழிநடத்தும். உன் தைரியம் உன்னை வெளியே கொண்டு வரும். உன் வரம்புகள் உன்னை காத்து கொள்ளும்.
உன் தாயின் அருள் உன் மேல் கவசமாக நிற்கும். உன் அமைதியை காப்பு என் தங்கமே. உன் குரலை காப்பு. உன் மனதை காப்பு. உன் உடலை காப்பு. உன் ஆன்மாவை காப்பு. பாதுகாப்பு இல்லாத சூழலை அடையாளம் காணும் விழிப்பு வந்தவுடன் உன் வாழ்க்கை மாறும். நீ இனி பயத்தில் வாழ மாட்டாய். நீ இனி பிறர் இருளுக்குள் சிக்க மாட்டாய். நீ உன் ஒளியை பாதுகாத்துக் கொள்வாய். நீ உன் தாயின் அருளோடு முன்னேறுவாய். உன்னை அஞ்ச வைத்த இடங்களை விட்டு நீ உயர்வாய். உன்னை சுருக்கிய மனிதர்களை தாண்டி நீ மலர்வாய். உன் உள்ளம் சொல்வதை கேள் என் தங்கமே. அங்கேதான் உன் பாதுகாப்பு. அங்கேதான் உன் உண்மை. அங்கேதான் உன் விடுதலை. என் தங்கமே, பாதுகாப்பு இல்லாத சூழலை உணர்ந்த பிறகு உன் உள்ளத்தில் ஒரு பெரிய போராட்டம் ஆரம்பிக்கலாம். இது உண்மையா இல்லையா என்று நீயே உன்னிடம் கேட்கலாம். நான் அதிகமாக யோசிக்கிறேனா என்று சந்தேகிக்கலாம். எல்லாரும் சாதாரணமாக இருக்கிறார்கள், நான் மட்டும் ஏன் இப்படி உணர்கிறேன் என்று குழப்பமடையலாம். இதுதான் பலர் விழும் இடம். உண்மையை உணர்ந்த பிறகு அதை நம்பாமல் விடுவது. உன் உள்ளம் எச்சரித்தபோது அதை கேட்காமல் பழைய இடத்திலேயே தங்குவது. ஆனால் என் தங்கமே, உன் ஆன்மா பொய்யாக நடுங்காது. உன் உடல் காரணமின்றி சுருங்காது. உன் மனம் வெறும் கற்பனைக்காக இவ்வளவு கனமாக மாறாது. அந்த எச்சரிக்கைக்கு பின்னால் ஒரு உண்மை இருக்கும். அந்த உண்மையை ஏற்கும் தைரியம் தான் உன் முதல் பாதுகாப்பு. சில மனிதர்கள் உன்னை குழப்புவதில் வல்லவர்கள் என் தங்கமே. இன்று இனிமையாக பேசுவார்கள். நாளை குளிர்ச்சியாக நடப்பார்கள். ஒரு நாள் உன்னை வானம் வரை உயர்த்துவார்கள். மறுநாள் உன்னை தரையில் வீசுவார்கள். ஒரு நேரம் உன்னை புரிந்துகொள்வது போல நடிப்பார்கள். அடுத்த நேரம் உன் உணர்வுகளை கேலி செய்வார்கள். இந்த மாற்றம் உன் மனதை சீர்குலைக்கும். நீ யாரை நம்புவது என்று தெரியாமல் போகும். இது சாதாரண மனநிலை அல்ல. இது உன்னை கட்டுப்படுத்தும் ஒரு இருண்ட விளையாட்டு. அன்பு ஒருபோதும் இவ்வளவு குழப்பமாக இருக்காது. மரியாதை ஒருபோதும் உன்னை உன்னிடமிருந்து பிரிக்காது. பாதுகாப்பான உறவு உன் உள்ளத்தில் நிலைத்தன்மை தரும். பாதுகாப்பு இல்லாத உறவு உன் உள்ளத்தில் புயல் எழுப்பும். என் தங்கமே, சில இடங்களில் சிரிப்பு கூட ஆயுதமாக பயன்படுத்தப்படும். அவர்கள் சிரிப்பார்கள், ஆனால் அந்த சிரிப்பில் வெப்பம் இருக்காது. அவர்கள் பாராட்டுவார்கள், ஆனால் அந்த பாராட்டில் உண்மை இருக்காது. அவர்கள் அருகில் வருவார்கள், ஆனால் அந்த அணுகுமுறையில் கருணை இருக்காது. உன் நம்பிக்கையை வெல்ல அவர்கள் நேரம் எடுத்துக் கொள்வார்கள். பின்னர் அதையே உன்னுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். இதை அறிய ஒரு வழி உண்டு. அவர்களுடன் இருந்த பிறகு உன் இதயம் அமைதியா இல்லையா என்று பாரு. உண்மையான நல்லவர்கள் அருகில் இருந்தால் உன் உள்ளம் மெதுவாக திறக்கும். ஆபத்தானவர்கள் அருகில் இருந்தால் உன் உள்ளம் மெதுவாக மூடிக்கொள்ளும். பாதுகாப்பு இல்லாத சூழலில் உன் கனவுகள் கூட குறைய ஆரம்பிக்கும் என் தங்கமே. ஏன் தெரியுமா? அங்கே நீ உயிருடன் இருக்க வேண்டும் என்பதே உன் முக்கிய வேலை ஆகிவிடும். வளர வேண்டும் என்ற ஆசை பின் செல்லும். முன்னேற வேண்டும் என்ற தைரியம் மறையும். நான் இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும் என்று நினைக்க ஆரம்பிப்பாய். நான் யாரையும் கோபப்படுத்தாமல் இருந்தால் போதும் என்று எண்ணுவாய். இது வாழ்க்கை அல்ல. இது உன் ஒளியை குறைத்து மற்றவர்களின் இருளுக்கு இடம் கொடுப்பது. உன் ஒளியை குறைக்க வேண்டிய இடம் ஒருபோதும் உனக்கான இடம் அல்ல. என் தங்கமே, உன்னை அடிக்கடி குற்ற உணர்ச்சியில் தள்ளும் சூழல் மிகவும் ஆபத்தானது. நீ உன் உணர்வை சொன்னால் நீயே பிரச்சனை என்று கூறுவார்கள். நீ உன் வரம்பை வைத்தால் உன்னை கெட்டவள் அல்லது கெட்டவன் என்று காட்டுவார்கள். நீ விலக நினைத்தால் நீ நன்றி இல்லாதவன் என்று சொல்வார்கள். நீ அமைதியை தேர்வு செய்தால் உன்னை சுயநலவாதி என்று குற்றம் சாட்டுவார்கள். இதை நன்றாக நினைவில் வை என் தங்கமே. உன்னை காப்பது தவறு அல்ல. உன் எல்லைகளை காப்பது பாவம் அல்ல. உன் அமைதியை பாதுகாப்பது யாரிடமும் துரோகம் அல்ல. அது உன் உயிருக்கு நீ தரும் பரிசுத்த மரியாதை. சில சமயம் பாதுகாப்பு இல்லாத சூழல் குடும்பத்துக்குள் கூட இருக்கலாம் என் தங்கமே. எல்லோரும் உன் நலனுக்காக பேசுகிறோம் என்று சொல்லலாம். ஆனால் உன் மனம் உடையும். உன் முடிவுகள் சிறுமைப்படுத்தப்படும். உன் கனவுகள் கேலி செய்யப்படும்.
உன் வாழ்க்கையை நீயே தேர்வு செய்யும் உரிமை மறுக்கப்படும். உன் குரல் மௌனமாக்கப்படும். இதையும் நீ கவனிக்க வேண்டும். இரத்த உறவு என்றால் மட்டுமே அது பாதுகாப்பு ஆகிவிடாது. அன்பு இருக்கும் இடம் தான் பாதுகாப்பு. மரியாதை இருக்கும் இடம் தான் உறவு. உன் உண்மை சுவாசிக்க முடியும் இடம் தான் வீடு. என் தங்கமே, வேலை செய்யும் இடங்களிலும் இதை கவனிக்க வேண்டும். உன் உழைப்பை எடுத்துக்கொண்டு உன் மதிப்பை தராமல் இருப்பார்களா? உன் எல்லா முயற்சியையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு உன் ஒரு சிறிய தவறை பெரிதாக்குகிறார்களா? உன் வளர்ச்சியை பார்த்து மகிழாமல் உன்னை கீழே தள்ள முயற்சிக்கிறார்களா? உன்னை எப்போதும் பயத்தில் வைத்து உழைக்க வைக்கிறார்களா? ஓய்வெடுப்பது கூட குற்றம் போல உணர வைக்கிறார்களா? இப்படிப்பட்ட இடம் பணம் தரலாம், ஆனால் அமைதி கெடுக்கும். பணம் இல்லாதது ஒரு சிரமம், ஆனால் அமைதி இல்லாத வாழ்க்கை ஒரு மெதுவான அழிவு. அதனால் உன் உள்ளத்தின் மதிப்பை மறந்துவிடாதே. பாதுகாப்பு இல்லாத சூழலில் ரகசியம் பாதுகாப்பாக இருக்காது என் தங்கமே. நீ பகிர்ந்த வலி பின்னால் பேசப்படும். நீ நம்பிக்கையோடு சொன்ன விஷயம் ஆயுதமாக மாறும். உன் தனிப்பட்ட பலவீனம் மற்றவர்களுக்கு கேலியாக மாறும். இங்கே தான் நீ மிக கவனமாக இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் உன்னிடம் நேரம் செலவிடுகிறார் என்பதற்காக அவர்கள் உன் ஆன்மாவுக்கு தகுதியானவர் என்று அர்த்தமில்லை. யாரோ ஒருவர் உன் கண்ணீரை பார்த்தார்கள் என்பதற்காக அவர்கள் அதை மதிப்பார்கள் என்று அர்த்தமில்லை. நம்பிக்கை என்பது நேரத்தால் வராது, நடத்தை மூலம் தான் வரும். என் தங்கமே, உன்னை உன்னிடம் இருந்து பிரிக்கிற எந்த சூழலும் ஆபத்தானது. நீ முன்பு இருந்ததை விட இப்போது சிரிக்க முடியவில்லையா? உனக்கு பிடித்த விஷயங்களை மெதுவாக விட்டுவிட்டாயா? நீ உன் குரலை அடக்கிக் கொள்கிறாயா? உன் உடம்பு அடிக்கடி சோர்வாக இருக்கிறதா? உனக்கே உன் வாழ்க்கையில் விருந்தினராக இருப்பது போல தோன்றுகிறதா? இவை எல்லாம் பெரிய அறிகுறிகள். உன் ஆன்மா அங்கே சிக்கி கொண்டு போராடுகிறது. அதை மீட்க வேண்டியது நீதான். நீ ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. எல்லா ஆபத்தும் உடனே காயம் தராது. சில ஆபத்துகள் மெதுவாக உன் சுயமரியாதையை தின்றுவிடும். சில ஆபத்துகள் மெதுவாக உன் தைரியத்தை குடித்துவிடும். சில ஆபத்துகள் மெதுவாக உன் நம்பிக்கையை உடைத்து விடும். பிறகு நீ உயிரோடு இருந்தாலும் உள்ளே காலியாகி விடுவாய். இதை தடுக்க உன் உள்ளத்தில் விழிப்பு வேண்டும். யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை காட்டிலும் அவர்கள் அருகில் நீ எப்படி உணர்கிறாய் என்பதுதான் முக்கியம். என் தங்கமே, ஒரு பாதுகாப்பான சூழலை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்று உன் உள்ளம் கேட்கும். அங்கே நீ சுவாசிக்க முடியும். அங்கே உன் இல்லை என்ற சொல்லுக்கு மதிப்பு இருக்கும். அங்கே உன் வெற்றிக்கு உண்மையான மகிழ்ச்சி இருக்கும். அங்கே உன் தோல்விக்கு அவமானம் இல்லாமல் ஆதரவு இருக்கும். அங்கே நீ அழுதால் உன்னை உடைக்காமல் தாங்குவார்கள். அங்கே நீ அமைதியாக இருந்தாலும் உன்னை சந்தேகிக்க மாட்டார்கள். அங்கே நீ வளர்ந்தால் பயப்பட மாட்டார்கள். இப்படிப்பட்ட இடம் அரிது, ஆனால் அது உனக்கு தகுதி இல்லாதது அல்ல. உனக்கு தகுதியானது அதுதான். என் தங்கமே, பாதுகாப்பு இல்லாத சூழலில் இருந்து விலகும்போது உனக்கு வெறுமை வரலாம். நீ திடீரென்று அமைதியை கூட பயப்படலாம். ஏனெனில் நீ இவ்வளவு நாள் சத்தத்துக்குள் இருந்தாய். குழப்பத்தை பழக்கமாக்கி விட்டாய். துன்பத்தை சாதாரணமாக ஏற்றுக்கொண்டாய். இப்போது அமைதி வந்தால் அது கூட புதிதாக தோன்றும். ஆனால் அந்த அமைதியை அஞ்சாதே. ஆரம்பத்தில் அது வெறுமையாக இருக்கும். பிறகு அது மருந்தாக மாறும். பின்னர் அது உன் புதிய வாழ்க்கையின் அடித்தளமாக மாறும். உன் உள்ளத்தில் வரம்புகளை கட்டு என் தங்கமே. யார் வேண்டுமானாலும் உன் நேரத்தை எடுத்து கொள்ளக்கூடாது. யார் வேண்டுமானாலும் உன் மனத்தை தொடக்கூடாது. யார் வேண்டுமானாலும் உன் உடலை அணுகக்கூடாது. யார் வேண்டுமானாலும் உன் ரகசியத்தை அறியக்கூடாது. யார் வேண்டுமானாலும் உன் ஆன்மாவுக்கு இடம் பெறக்கூடாது. இந்த உணர்வு வந்தவுடன் உன் வாழ்க்கை மாறும். நீ இனி எல்லோருக்கும் திறந்த கதவாக இருக்க மாட்டாய். நீ புனிதமான ஆலயமாக இருப்பாய். யார் உள்ளே வர தகுதி உள்ளவர் என்பதை நீயே தீர்மானிப்பாய். என் தங்கமே, சில நேரங்களில் பேச முடியாவிட்டால் எழுதிக்கொள்.
அந்த சூழலில் நீ எப்படி உணர்கிறாய் என்று மனதில் வைத்து கொள்ளாதே. எழுதிவிடு. எப்போது மனம் கனக்கிறது? யாருடன் பேசின பிறகு உன் உடல் நடுங்குகிறது? எந்த இடத்தில் உன் சிரிப்பு குறைகிறது? எப்போது உன் மூச்சு சிக்குகிறது? இவை எல்லாம் உனக்கு தெளிவு தரும். பல நேரங்களில் நாம் குழப்பத்தில் இருக்கும்போது உணர்வுகளை எழுதினால் உண்மை வெளிச்சமாக தெரியும். உன் உணர்வை மதிப்பது தான் உன் மீட்சியின் தொடக்கம். பாதுகாப்பு இல்லாத சூழலில் இருந்து வெளியேறிய பிறகு குற்ற உணர்ச்சி வரலாம் என் தங்கமே. நான் கொஞ்சம் கூட தாங்கியிருக்கலாமே என்று தோன்றலாம். நான் கொஞ்சம் மென்மையாக இருந்திருக்கலாமே என்று நினைக்கலாம். நான் விலகாமல் இருந்திருந்தால் எல்லாம் சரியாகி இருக்குமோ என்று மனம் கேட்கலாம். ஆனால் நினைவில் வை, உன்னை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தும் இடத்தில் தங்குவது அன்பு அல்ல, அது சுயமறுப்பு. நீ விலகியது தவறு அல்ல, அது தெய்வம் உனக்கு கொடுத்த விழிப்பை மதித்தது. என் தங்கமே, உன் தாயின் அருள் பல நேரங்களில் எச்சரிக்கையாக வரும். யாரோ ஒருவரின் வார்த்தையில் திடீரென உனக்கு ஒரு அசௌகரியம் வரும். ஒரு இடத்தில் திடீரென்று மனம் சுருங்கும். ஒரு உறவில் காரணமில்லாமல் உள்ளம் அமைதியிழக்கும். அதை எப்போதும் பலவீனம் என்று நினைக்காதே. சில நேரங்களில் அது தாயின் கையில் இருந்து வரும் சின்ன தட்டுதல். இங்கிருந்து விலகு. இங்கே கவனமாக இரு. இந்த கதவை மெதுவாக மூடு. இந்த மனிதரிடம் உன் உள்ளத்தை முழுவதும் வைக்காதே. இந்த எச்சரிக்கையை கேட்கும் போது நீ பல துன்பங்களை தவிர்க்க முடியும். உன்னை காப்பாற்றும் வார்த்தைகள் சில நேரங்களில் கடினமாக இருக்கும் என் தங்கமே. இல்லை என்று சொல்ல வேண்டும். இப்போது முடியாது என்று சொல்ல வேண்டும். இது எனக்கு சரியில்லை என்று சொல்ல வேண்டும். நான் இங்கிருந்து விலக வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும். பலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் கோபப்படுவார்கள். சிலர் உன்னை தவறாக காட்டுவார்கள். ஆனால் உன் உயிரை காப்பாற்றும் முடிவுக்கு எல்லோருடைய கைதட்டலும் தேவை இல்லை. உன் உள்ளத்தின் சம்மதம் போதும். தாயின் அருள் போதும். என் தங்கமே, நீ இனி ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனதில் வைத்துக்கொள். அமைதி தராத இடம் அழகு இருந்தாலும் ஆபத்து. மரியாதை இல்லாத உறவு அன்பு போல இருந்தாலும் இருள். எல்லை இல்லாத நெருக்கம் நெருக்கம் அல்ல, ஆட்சி. குற்ற உணர்ச்சியில் வளர்க்கும் தொடர்பு அக்கறை அல்ல, கட்டுப்பாடு. உன் குரலை மௌனப்படுத்தும் சூழல் வளர்ச்சி அல்ல, சிறை. இந்த உண்மைகளை நீ தெளிவாக பார்த்தவுடன் உன் வாழ்க்கை வேறு திசை எடுக்கும். நம்பிக்கை வை என் தங்கமே. நீ பலவீனமானவள் இல்லை. நீ உணர்கிறாய் என்பதற்காக நீ மென்மையானவள். ஆனால் அந்த மென்மைதான் உன் பலம். உன் உள்ளம் எச்சரிக்கிறது என்பதற்காக நீ பயந்தவள் அல்ல. அது உன் ஆன்மாவின் ஞானம். நீ விலகுகிறாய் என்பதற்காக நீ ஓடுகிறவள் அல்ல. அது உன் உயிரை மதிக்கும் அறிவு. நீ எல்லை வைக்கிறாய் என்பதற்காக நீ கெட்டவள் அல்ல. அது உன் ஒளியை காப்பாற்றும் தெய்வீக தீர்மானம். உன் உள்ள குரலை கேள் என் தங்கமே. உன் உடல் தரும் சைகையை கேள். உன் மனம் சுருங்கும் தருணத்தை கவனிக்க. உன் ஆன்மா அமைதி இழக்கும் இடத்தில் நீ தங்காதே. உன் தாய் உன்னை இருளில் விட மாட்டாள். அவள் உனக்கு அறிகுறி தருவாள். அவள் உனக்கு விழிப்பு தருவாள். அவள் உனக்கு விலகும் தைரியம் தருவாள். அவள் உனக்கு பாதுகாப்பான பாதை தருவாள். உன் வாழ்க்கை இனி பயத்தில் சுருங்க வேண்டியதில்லை. அது ஒளியில் மலர வேண்டும். உன் அமைதி உன் உரிமை. உன் மரியாதை உன் உரிமை. உன் பாதுகாப்பு உன் உரிமை. உன் ஆன்மா சுதந்திரமாக சுவாசிக்கும் இடமே உனக்கான உண்மையான இடம். அதையே தேர்வு செய் என் தங்கமே. அதில்தான் உன் அருள். அதில்தான் உன் காப்பு. அதில்தான் உன் புதிய பிறப்பு.